என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. எப்பயுமே விடாமுயற்சி படத்தோட பத்தி ஏதாவது பேசுவீங்கன்னு கலாய்ப்பீங்க. இன்னைக்கு நம்ம அதை பக்கமே போறது இல்ல, முழுக்க முழுக்க எஸ்டிஆர் பத்தி பேச போறோம். சோ இன்னைக்கு எஸ்டிஆர் அவர்களுடைய பர்த்டே ஃபர்ஸ்ட். சோ அவருக்குமே நம்மளோட ஆதன் சினிமா சார்பா ஒரு விஷயத்தை சொல்லிடுவோம். தாராளமா கண்டிப்பா நம்ம சொல்லணும். ஆனா இன்னைக்குமே அஜித் இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. என்னது பேச மாட்டோம்டேவா? இல்ல, ஏன் அப்படின்னா எஸ்டிஆர் அவர்களும் அஜித்தோட தீவிரமான ஃபேன். அவரோட படங்கள்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தலை 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 தான் இருக்கும். தலை வாழ்க, அஜித் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர்ல ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் வரும். ஆரம்பத்துல இருந்து இன்ன வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய விஷயம்லாம் அஜித்தோட தீவிரமான ரசிகர் யாருன்னா எஸ்டிஆர் அவர்கள் தான். ஆனா அது வாலு படம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிச்சுன்னு வைங்களேன். வாலு படத்துல ரஜினி அவர்கள் இருப்பாங்க, எம்ஜிஆர் அவர்கள் இருப்பாங்க, அஜித் அவர்கள் இருப்பாங்க, ஆனா விஜய் அவர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த வாலு படத்துக்கு விஜய் தான் சப்போர்ட் பண்ணி அந்த படம் ரிலீஸுக்கு முக்கியமான காரணமா வந்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எஸ்டிஆரோட பிறந்தநாள் ரசிகைகள் அப்படிதான் நான் தொடங்கணும். ஏன்னா ரசிகர்கள் இருக்காங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அவரு அதையும் தாண்டின ஒரு ரசிகைகள் தான் அதிகமா இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய விஷயங்கள், நான் நிறைய பேரை சந்திக்கிறது வரைக்கும் நிறைய பெண்கள் எஸ்டிஆரோட ரசிகையா இருக்கிறதுல சந்தோஷப்படுறோம், மகிழ்ச்சி அடைகிறோமாங்க. ஆனா அந்த மனுஷன் எவ்வளவு விஷயங்கள், சின்னதுல இருந்து இவ்வளவு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலேன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்லாம் கூட இருக்கும். ஏன்னா அவ்வளவு ரசிகைகள் இருக்காங்க. தாண்டி எஸ்டிஆர் அப்படின்னு வரும்பொழுது சர்ச்சை தான் எல்லாத்துக்கும் முதல்ல ஞாபகம் வரும். இந்த மனுஷன் இருந்தாலே அங்க ஒரு சர்ச்சை இருக்கும். ஏங்க அவரு பார்க்காத பிரச்சனை இல்லை, அவர் பார்க்காத சந்திக்காத சர்ச்சைகள் இல்லை. குறிப்பா அணியும் அவரும் அவங்களோட லைஃப்லயே அந்த மாதிரியான விஷயம் பார்த்துருக்க மாட்டாங்க. அதுல எனக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல ஷேர் பண்ணலாமா தெரியும், நல்ல விஷயங்கள் தான் பேசணும், இதெல்லாம் கடந்திருக்காரு அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். எஸ்டிஆர் அவங்களோட அம்மா ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. நாங்க தமிழ்நாட்டு விட்டே போயிடலான் இருக்கோம், அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ பாதி எதிர்ப்புகள் தான் இருந்துச்சு. பாதி என்ன அதிகமாகவே எதிர்ப்புகள் தான் இருந்துச்சு. அந்த மனுஷன் அதுலேருந்து மீண்டு அதை ஏங்க அதை நான் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலைங்க, அந்த பாட்டுக்கு அந்த பாட்டோட நான் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாட்டை கேளுங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படிலாம் கூட சொன்னாரு. அது வாழ்க்கையில அவருக்கு ரொம்ப கஷ்டமான நாட்களா இருந்துச்சு. அதுல இருந்து அப்புறம் மீண்டும் வந்தாரு, படங்கள் பண்ணாரு. மறுபடியும் ஒரு சிக்கல் என்னன்னா உடம்பு போட்டாரு. இவர் அவள் தான் எஸ்டிஆர் முடிஞ்சிட்டாரு, எஸ்டிஆருக்கு இனிமேட்டு எதுவுமே இல்லை. ஆரம்பத்துல இந்த பையன் டிஆரோட நிலையில இருந்தாலுமே கூட அந்த மாதிரிதான் அறிமுகம் ஆயிருக்காரு. பெரிய நடிகர்களோட மகன்கள் அறிமுகமாறுது அந்த காலகட்டத்துல இயல்பாவே இருந்தாலுமே கூட பாதி பேர் தாக்கு பிடிக்கல. தனுஷ் ஒரு பக்கம், எஸ்டிஆர் ஒரு பக்கம். தனக்கு தானே ஆப்போனண்ட்டை ரெடி பண்ணிக்கிறேன்னு ரெண்டு பேரும் கரெக்டான காலத்துல இறங்கி கரெக்டான சப்ஜெக்டை சூஸ் பண்ணி தம் குத்து இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அப்ப இருக்க யங்ஸ்டரை பார்க்க வச்சு கோவில்லாம் பிரிச்சாப்ல. ஸோ தொடர்ந்து அந்த மாதிரியான படங்கள் பேசு வகையில அமைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. சில படங்கள் தொட்டி ஜெயா அந்த மாதிரியான படங்கள் விமர்சன ரீதியா அலைன்னு நினைக்கிறேன், அலை இந்த மாதிரியான படங்கள் போகல அப்படின்னாலுமே கூட எஸ்டிஆர் அவனுக்குன்னு ஒரு பாடியை உருவாக்கிட்டு தான் இருந்தாரு. அடிச்சாருங்க மன்மதன்ல, நான் வரேன் அப்படின்ற மாதிரி மன்மதன்ல அடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் பெண்களின் கனவு கண்ணனா வளம் வந்தாரு. வல்லவன்ல வரும் பொழுதெல்லாம் டாப்ல இருந்தாரு எஸ்டிஆர் அவர்கள். ஏன்னா பாட்டு எழுதுவாரு, பாடுவாரு, இயக்குவாரு. அவரு அவங்க அப்பா கட்டுற துள்ளியாவது இவங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் முடியவே முடியாது. எல்லா விஷயங்களும் பண்ணுவார். டிஆர் அவர்கள் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே போட்டு டிஆர் இசைன்னு முதற்கொண்டு போட்டு டிஆர்னு போடுவாங்க. இவர் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாரு. ஆனா அந்த படத்துல அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கா இருக்கும். எஸ்டிஆர் ஏதாவது பாட்டு பாடிட மாட்டாரா, ஏதாவது எழுதிட மாட்டாரா அப்படின்ற விஷயம் தான். அவர் சொன்னாதான் லவ் பண்ணலாமா வேணாமெல்லாம் நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. பெண்களை லூசு பெண்ணேன்னு பாடியதும் அவரு தான். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே கூட உடம்பு போட்டாரு. அவர் இனிமேட்டு அவ்வளவுதான், இனிமேட்டு தனுஷோட ராஜ்யம் சோலோவா இனிமேட்டு கலக்க போறாரு அப்படின்னு தனுஷை நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அந்த உடம்ப குறைக்கிறதுல ரொம்ப சிரமப்பட்டாரு. அந்த ஒரு டிராவல வீடியோ எடுத்தாருங்க. ஏன்னா அது எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதை போட்டு வியூஸ் வாங்கணும்னு அவருக்கு தேவையுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ காசு இருக்கு அவங்களுக்குலாம். எஸ்டிஆருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எஸ்டிஆர் அவர்களுக்கு தம்பி தங்கை தான், ரெண்டு பேருக்குமே கல்யாணம் முடிச்சாங்க. குரலரசன் இது நம்ம ஆள் நினைக்கிறேன், அந்த படத்துல இசையுமே அவர் தான். அதுக்கப்புறம் எஸ்டிஆர் மட்டும்தான் அவர் பிடிச்ச மாதிரி வாழ்வாரு. எந்த நடிகையோட வேணா கிசு கிசு எழுதிங்க, எனக்கு அது ஜஸ்ட் பாசிங் கிளவுட்ஸா அப்படின்ற மாதிரி பிரச்சனைகளையும் சர்ச்சைகளையும் பண்ணுவார். இதுதான் எனக்கா ரெட் கார்டு அந்த பாட்டு வந்துச்சு.
சேர்க்கை தாங்க. அவர் வந்து இன்னும் ஹானஸ்டா சொல்லணும்னா எஸ்டிஆர் அவர்கள் வந்து அந்த பூஸ்ட் அப்லேயே ஒரு நல்ல டீமோட இணைஞ்சிருந்தாருன்னா இன்னும் பீக்ல போயிருப்பாரு. கிட்டத்தட்ட இந்த விஜய் அஜித் அப்புறம் யாரு அப்படின்ற கேட்கறாங்கல்ல, சூர்யா விக்ரம் இருந்தாலுமே கூட அதுக்கு அடுத்த கட்டத்துல கண்டிப்பா அந்த மனுஷன் நின்றுருப்பாரு. இதெல்லாம் இருந்தாலும் உடம்ப குறைக்கிறது ஒரு வீடியோவை எடுத்து என் ஃபேன்ஸுக்கு நான் வரேன், தயவு செஞ்சு உடம்ப போட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க ஆப்போசிட்ல ஒரு ஹோட்டல் இருக்குங்க, அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல, அதெல்லாம் போய் உட்காந்தோம்னா கண்ணை மூட்டு நம்ம சாப்பாடு எவ்வளவு வச்சாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அது அது ஒரு பழக்கமாயிடுச்சு. ஒரு காலகட்டத்துக்கு மேல அவருக்கு அது பழக்கமாயிடுச்சு. திடீர்னு ஆன்மீகம் பக்கம் திரும்பிட்டாரு. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். லைக் இப்போ வந்து இந்த பிறந்தநாள் எல்லாருமே பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நேத்து நைட்ல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா 12 மணிக்கு டான் பிக்சர்ஸ், அது என்ன யாருங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு தாக்கத்தை லைக்கா கொடுத்தாங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட கமிட் பண்ணி ரஜினி சார், கமல் சார், விஜய், அஜித் எல்லாத்தையும் உள்ள இழுத்து போட்டு எல்லாருக்கும் படம் பண்றாங்க. அந்த வரிசையில வந்திருக்காங்க டான் பிக்சர்ஸ். இதுவும் பெரிய பின்புலம் இருக்கு, மாற்று கருத்தே இல்ல. கண்டிப்பா முதல் படமே இட்லி கடை தனுஷ் வச்சு நாங்க எங்களோட இது ஆரம்பிக்கிறோம்னு உள்ள இறங்குனாங்க. இன்னும் வந்து அபிஷியலா சொல்லிருந்தாலுமே கவின் படம் இருக்கு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனோட பராசக்தி, பிரச்சனைகள் நடுவில் பராசக்தியாவே நாங்க வருவோம் அப்படின்னு அவங்க வந்திருக்காங்க. இப்போ எஸ்டிஆரும் எங்க பக்கம் தான் இருக்காங்கன்னு எஸ்டிஆரோட படத்தையும் கமிட் பண்ணிருக்காங்க. 12 மணிக்கு அந்த அப்டேட் விட்டதும் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அது பாருங்களேன், பட்ஜெட்டும் கண்டென்ட்டும் இருக்கக்கூடிய படங்களா சூஸ் பண்றாங்க அப்படின்றலாம் டான் பிக்சர்ஸோட நான் சக்சஸா பாக்குறேன். இது அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனா இருக்குமான்றது கூட எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ரேரான ப்ரொடக்ஷன் இருக்காங்க. எஸ்ஆர் பிரபுலாம் பாத்தீங்கன்னா அந்த கதை தேர்வு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல பெரிய ஜாம்பவான்னே சொல்லலாம். ஸோ இவங்களோட ஆட்டம் இருக்கும் பொழுது சினிமா நல்லா இருக்கும். இப்போ இட்லி கடை அப்படின்னு ஒண்ணு சாலிடா ஹிட் கொடுக்கும் அப்படின்னு தெரியும். அந்த போஸ்டை பார்க்கும் பொழுது அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன், பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கண்டென்ட் இருக்கு, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், வில்லேஜ், ஒரு பாக்ஸிங், இதெல்லாம் பார்க்கும் பொழுது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. பராசக்தி சொல்லவே வேணாம். இது வந்து தமிழ்நாட்டையே திருப்பி போட போகுது, அது நடந்த நிகழ்வை வந்து பிரதிபலிக்க போகுது. அப்படின்னா இந்த படமும் வந்து பார்க்கிங் படத்தோட இயக்குனரோட இணையறாங்க. எப்படி இருக்க போகுது, ஏன் அப்டேட் வரல அப்படின்னு பார்க்கும் பொழுது நைட் அங்கிருந்து என் பிறந்தநாள் தொடர்றேன், இந்த வருஷத்தை நான் இங்கிருந்து நான் தொடங்குறேன் அப்படின்ட்டு அந்த புக்குக்குள்ளார அந்த கத்தி வச்சிருக்கிறதா இருக்கட்டும், ரத்த சொட்ட சொட்ட இருந்துச்சு, அதை பார்த்துருக்கணும் நீங்க. எஸ்டிஆர் எப்படி இதுக்கு ஓகே பண்ணாரு, அது மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போடும் பொழுது சினிமாக்கே இப்ப அவர் மோஸ்ட் வாண்டடா தான் இருக்காரு, அதை மறந்துருக்காரு அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு போஸ்ட் அவருக்கு ஒரு பூஸ்ட் அப்பாவும் இருக்கும். இந்த வருஷத்தை சூப்பரா தொடங்கியிருக்காரு. ஸோ அதனாலதான் அங்கிருந்து டான் பிக்சர்ஸோட நாங்க வரோம், அதுவும் ஸ்டூடெண்டா வரேன் அப்படின்றப்போ எவ்வளவு எதிர்பார்ப்பு. ஆனா அந்த ஆல்ஸ்டி எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, அது எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பார்வையாம இருந்துகிட்டு. ஆனா அந்த போஸ்டருமே நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ஸ்டைலா வந்து பாக்கெட்ல ஐடி கார்டு தொங்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அதுதான் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து மாஸ்டர் படத்தோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு சில மீம்ஸ் எல்லாம் பார்த்திருந்தேன். அதுல வந்து மாஸ்டர் படத்துல எப்படி விஜய் அவர்களோட தோற்றம் இருந்ததோ அதே மாதிரிதான் இந்த படத்துலயுமே வந்து எஸ்டிஆரோட தோற்றம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அங்க அவர் வந்து ப்ரொஃபசர், இங்க வந்து ஸ்டூடெண்ட். மற்றபடி அதான் சொன்னேன், ஒரு ராவான சப்ஜெக்டா இருக்க போகுது. ஏன்னா பார்க்கிங்ல நம்மள வந்து இன்ன வரைக்கும் பேசி ஜஸ்ட் ஒரு ஈகோ அப்படின்னு ஒரு கண்டென்ட் எடுத்து அவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காருன்னா எஸ்டிஆர் கிடைச்சிருக்காரு. அப்புறம் பூந்து விளையாட வேண்டியதான். அதனால அந்த படம் கண்டென்ட்டா வரும்ன்றல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. கண்டிப்பா இப்போ வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு, எஸ்டிஆரோட 50வது படம். ஸோ எல்லாருக்குமே அவங்களோட கெரியர்ல 50வது படம் அப்படின்னா அது பெரிய ஒரு மைல்கல். ஸோ அதை வந்து எவ்வளோ நல்லா பண்ண முடியும், அதுல என்ன மாதிரியான வித்தியாசங்களை கொடுக்க முடியும்ட்டு எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு எஃபர்ட்டை போடுவாங்க. அந்த மாதிரி எஸ்டிஆருமே இப்போ வந்து அவரோட 50வது படத்தை அவரே ப்ரொடியூஸும் பண்ண போறாராம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி அவர் ரொம்ப சின்ன வயசுல இருக்கிற அவரோட ஃபேஸ் வச்சு ஏதோ ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் தாண்டி இந்த படத்துல எஸ்டிஆர் அவர்களோட ஆக்டிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் கிரியேட் ஆயிருக்கு. நான் போஸ்டரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்டிஆர் அவர்களை நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுல எப்படி இருக்காரோ அதே மாதிரி இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷன்ல சின்ன வயசுல வரக்கூடிய எஸ்டிஆர் எப்படி இருப்பாரு, அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டி உருவாயிருக்கு இல்லையா. இந்த படம் யாரு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்றதே கேள்வியா தான் இருந்துச்சு. ஏன்னா தானு சார்ட்ட போய், தானு சார்ட்ட இருந்து ரஜினி சாருக்கு போய், ரஜினி சார்ட்ட இருந்து கமல் சாருக்கு போய் அவங்க நாங்க பண்றோம் அப்படின்ட்டு எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு படம் கைவிடப்படுது அப்படின்னா ராஜ்கமல்ல இருந்து அது சில பல பினான்சியல் ரீதியாகவும் சொல்றாங்க, நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா அதுக்கெல்லாம் அவங்க ஒதுங்குற ஆள் கிடையாது. ஆனா எஸ்டிஆருக்கு அந்த கண்டென்ட் மேல அவ்வளவு கான்ஃபிடென்ட். ஏன்னா ஹீரோ நீங்க தான் சொல்லும் பொழுது ஓகே பண்ணாரு, அதுக்கு ஏத்த மாதிரி வில்லன், அந்த சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு சாலிடான ஒரு கண்டென்ட்டான ஒரு வில்லன் வேணும் அப்படின்ற பொழுது தேடுறாங்க. எஸ்டிஆருக்கு ஒரு பசிக்கு அந்த அந்த தீனிக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா அந்த பசிக்கான தீனி கிடைச்சாதானே ஃபுல்ஃபில்லா இருக்கும்.
எஸ்டிஆர் கூப்பிட்டு நானே பண்றேன், நானே வில்லனா பண்றேன் அப்படின்ட்டு அதை கையில எடுக்கிறாரு. அதோட போஸ்டர்ஸே வந்து ஃபர்ஸ்ட் லுக்கே சூப்பரா இருந்துச்சு. ராஜிகமல் விடும் பொழுது அதை மிஞ்சிருச்சு இந்த போஸ்டர். ஏன்னா குட்டி சிலம்பரசனை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. அதுல கண்டிப்பா ஒரு ஒரு பிரம்மாண்டம் இருக்க போகுது அப்படின்னு தான். தேசிங் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருக்காருங்க. ரஜினி சாருக்காக வெயிட் பண்ண ஒரு காலம் போய் எஸ்டிஆருக்காக வெயிட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் 2 பேருக்கும் முக்கியம். யாரும் மண்லின்ட்டாங்களா, பெரிய பட்ஜெட் இருந்தாங்களா, விட்டு வந்துரு, அந்த பட்ஜெட் நான் உனக்கு கொடுக்குறேன், என்னை வச்சு நீ விளையாடு. இந்த படம் நம்மளோட கனவு படம் பெருசா வரணும் அப்படின்றதுல எஸ்டிஆர் அவர்கள் தெளிவா இருக்காரு. அதனாலதான் இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க அப்பா ஆல்ரெடி வச்சிருக்காரு. இருந்தாலும் எஸ்டிஆரோட இந்த வருஷம் தொடக்கமா இருக்கணும். 50வது படம். அவர் என்னதான் முட்டி மோதியா இந்த படத்தை வந்து கண்டிப்பா முடிச்சிருவாரு. இந்த படத்துக்காக தான் ரொம்ப வெயிட் பண்றாரு. அதனாலதான் 15 போட்டிருக்காரு. கனவு படமாவும் இருக்க போகுது, அவரோட வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு படமாவும் இருக்க போகுது. இந்த படத்துல அவ்வளவு நம்பிக்கைய வச்ச காரணம் என்னன்னா தேசிங்க முக்கியமான காரணம். இத்தனை வருஷமா என் கூட நிறைய பேர் டிராவல் பண்ணிருக்காங்க. ஒரு கதையை வச்சுக்கிட்டு நான் சொன்னன்ற ஒரு வார்த்தைக்காக என் கூடயே டிராவல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான். துபாயில இருந்து ஒரு ப்ரொடியூசர், இங்க ஒரு ப்ரொடியூசர், அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எதுவுமே இல்லாம நானே பண்றேன், நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதுதான் ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. இதுதான் எஸ்டிஆர் இப்ப ஆரம்பிச்சிட்டார்ல. இந்த 2.0 தான் ரொம்ப முன்னாடியே எதிர்பார்த்தாங்க. வெந்து தனியது காலில் அவர் பேசினாலும் கூட இதுதான் அதை சமாதானப்படுத்தும். மீன்ஸ் இதுதான் எஸ்டிஆரோட இனிமேட்டு எஸ்டிஆர் காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா 2 படத்தோட அப்டேட் வந்திருந்தாலும் இன்னைக்கு முழுசுமே வந்து அவரோட படங்களை பத்தி நிறைய அப்டேட் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வந்து நாளைக்கான வீடியோல வந்து கண்டிப்பா நம்ம பேசுவோம். இட்லி கடை இதை பத்தி நீங்களே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தீங்க. என்னதான் வந்து ஏப்ரல் 10 வராது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் சோஷியல் மீடியாஸ்ல. நீங்க என்னதான் வந்து பேசுங்க, நாங்க ஏப்ரல் 10 தான் வரப்போறோம் அப்படின்னு நெத்தியில அடிச்ச மாதிரி ஒரு போஸ்டர் நேத்து வந்திருந்தது. எனக்கு பர்சனலா அந்த போஸ்டரை பார்க்கும்போது டக்குன்னு தோணுன விஷயம் என்னன்னா, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அந்த படத்தோட ஒரு ரிஃப்ளெக்டா தான் நான் இந்த படத்தை பாக்குறேன்னு நினைக்கிறேன். அதுல எப்படி வந்து நம்ம ஜெயம் ரவி அவர்கள் நடிச்சிருப்பாரோ அதே மாதிரிதான் இந்த படத்துலயுமே தனுஷ் அவர்கள் ஒரு கேரக்டர்ல பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு ஹைப்பையுமே வந்து இந்த போஸ்டர் கிரியேட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா உங்களோட வழக்கம் நல்லா இருக்கு. இந்த பக்கம் அஜித் வந்தாருன்னா விஜய் வந்துடும். ஜனநாயகன் விடாமுறிச்சு நம்ம விடவே மாட்டோம். அந்த பக்கம் கார்தேசி போனாரு, அந்த பக்கம் பாலிடிக்ஸ் என்ன பண்ணாரு அப்படின்ற விஷயம். இப்போ சிம்பு பத்தி பேசியாச்சு, தனுஷ் பத்தி பேசல அப்படின்னா அந்த போஸ்டரை எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால்ஷீட் தரல, இன்னும் கொஞ்சம் படப்பிடிப்பு இருக்கு, நிறைய விஷயங்கள் இன்னும் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் பாக்ஸிங்கா நாங்க வந்து ரிப்ளை கொடுக்குறோம். நாங்க ரெடியா இருக்கோம்டா ஃபைட்டுக்கு அப்படின்ற மாதிரி. 10 நாள் லீவ் இருக்குங்க. நீங்க தள்ளி இனிமேட்டு போனாங்கன்னா இந்த 10 நாள் அவங்களுக்கு கிடைக்காது. குட் பேட் அக்லி கண்டென்ட்டான படம் தான், மாசான படம் தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா May 1 ரெட்ரோ போட்டான். அந்த இடத்துல தான் அவன் நெவரவே மாட்டான். இனிமேட்டு சூர்யா தெளிவா இருக்காரு. இனிமேட்டு நான் பின்வாங்க மாட்டேன், யாருக்காகவும் பின்வாங்க மாட்டேன், எதுக்காகவும் பின்வாங்க மாட்டேன். நான் May 1 வரேன், நான் அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். அஜித் இப்ப அங்க போக முடியாது, குட் பேட் அக்லியும் தள்ளி போக முடியாது. ஏன்னா மைத்ரி மூவிஸ் ஆல்ரெடி பொங்கலை விட்டாங்க. இனிமேட்டு யார்ட்டையும் அவங்களும் பெர்மிஷன் கேட்க மாட்டாங்க. இந்த ஏப்ரல் தான் நான் வரப்போறேன்னு. அங்க இட்லி கடை டான் பிக்சர்ஸ் நீங்க என்னன்னா அடிச்சுக்கிறா, நான் வரேன் அப்படின்றத மறுபடியும் அவங்க வந்து தெளிவுபடுத்திருக்காங்க, உறுதிப்படுத்திருக்காங்க. அப்படின்றப்போ அதுல நாங்க ஏன் தெளிவா இருக்கோம்னு தனுஷோட பார்வைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த ஒரு லுக்கு போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பின்னாடி நிற்கும் பொழுது அருண் விஜய் பிளே பண்ண விடுறாரு. இதை நம்ம ஸ்டோரி ரிவீல் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். ஊர்ல ராஜகிரன்ட்ட நல்ல சண்டை பயிற்சி தெரிஞ்ச ஒருவரா இருக்கலாம். அவரை பார்த்து வளர்ந்து அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்ட ஒருவர் சில பல விஷயங்களுக்காக சிட்டிக்கு வராரு. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி எம் குமரன் செகண்ட் ஹாஃப் தான் வரப்போகுது. இந்த மாதிரி அவர்கிட்ட போயிட்டு அசிஸ்டண்டா இருக்க போறாங்க. ஒரு டைம்ல வந்து அருண் விஜய தோல்வி அடைகிறாரு, இல்லைன்னா அருண் விஜயை எதிர்க்கிறாரு. அந்த மாதிரி இருக்க போகுது. அருண் விஜய் யார் எதிர்த்து அருண் விஜய் தோக்குறாரோ அவங்ககிட்ட ஃபைட் பண்ணி ஜெயிக்க போறாரு அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல நேத்துல இருந்து இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் பிரகாஷ்ராஜ் மூஞ்சியும் அந்த பக்கம் ஜெயம் ரவி மூஞ்சியும் வச்சுட்டு இருக்காங்க. இப்படிலாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் உடச்சி தனுஷ் ஒன்று கொடுப்பாரு. ஏன்னா இட்லி கடைன்னு வச்சிருக்காரு, எங்கேயுமே இட்லி கடை ரிலேட் ஆகல. ராஜகிரனோட இட்லியா கூட இருக்கலாம், அவரு ஒரு கடையா கூட இருக்கலாம். என்னன்னு நம்ம பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் பேசினாலும் 10ஆம் தேதி வரப்போகுது. இந்த 10ஆம் தேதி அவங்க விட்டுறதுக்கு காரணம் அதனாலதான் இந்த சிம்புவோட பிறந்தனால 3 அப்டேட் விட்டுருக்காரு. நான் ரேஸ்ல பின்னாடி தானே இருக்கேன், நீங்க நான் ஓடலின்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க, வரவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. 3 அப்டேட்ரா, 50வது படத்துல நான் சொல்லி அடிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்டூடெண்டா வேற நான் இறங்குறேன், என்னாலேயும் முடியும் அப்படின்ட்டு. இனிமேட்டு தான் இந்த காம்படிஷன், இந்த போட்டியாளர்கள் இருக்காங்களே 2 பேரும், இவங்க 2 பேரும் பயங்கரமான ஒரு அரக்கனுங்க. ஏன்னா எஸ்டிஆர் அவ்வளோ பெரிய அரக்கன், தனுஷ் சொல்லவே வேணாம், அசுரன், அரக்கன், என்ன வேணா பேர் போட்டுக்கலாம். இவங்க 2 பேரும் மோதணும். ஏன்னா மீன்ஸ் இது நல்ல ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனா இருக்கும். நினைச்சு பாருங்க, இவர் இந்த பக்கம் பார்க்கிங் பட இயக்குனர் வச்சு எஸ்டிஆர் 49 ஹிட் கொடுக்குற, இந்த பக்கம் இட்லி கடை ஆகுது, இந்த பக்கம் 50, அந்த பக்கம்
இன்னும் குபேரா இருக்கு, இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னும் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை எஸ்டிஆர். இன்னும் அந்த மைண்ட் செட்ல உட்காரவே இல்லை. அவர் டைரக்ஷன் தொடங்கிட்டாருன்னா வைங்களேன், 2 பேரும் ஃபயர் தான். பெரிய பெரிய நடிகர்கள் மோதிக்கிறாங்க. ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, விக்ரம் பேசும் பொழுது இது ரொம்ப நாளாவே இல்லாம இருக்கு. மறுபடியும் கொடுத்துருக்காரு. அவர் கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த 2 பேரும் மோதக்கூடிய விஷயங்கள் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் நம்மளுக்கு. கண்டிப்பா.